ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு முன்பாகவே கோரேஸ் என்னும் ஒரு ராஜா பிறந்து, அவர் இஸ்ரவேலர் அல்ல, புறஜாதியார். அந்த ராஜா பிறந்து இஸ்ரவேலில் தேவாலயம் கட்டுவார் என்று கர்த்தரால் சொல்லப்பட்டது. அதன்படியே நடந்து நிறைவேறியது. இப்படி சொல்லுகிற கர்த்தர் அவர்தான். அவர் பெரியவர், சகலத்தையும் அறிவிப்பார், ஆதி முதல் அந்தம் வரை தெரிந்தவர். அவர் சிருஷ்டித்தவர், அதை நமக்கு வெளிப்படுத்துகிறவர், எல்லா உண்மைகளையும் தெரிந்து வைத்திருப்பவர், நமக்கு சொல்லித் தருகிறவரும் கர்த்தரே. அவர் ஒருவரே, அவரை நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 44 அதிகாரம் 8 வசனம் முதல் 25 வசனம் வரை. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். கர்த்தர் யார்? அவரை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? அவர் ஒருவராய் இருக்கிறார். நம்மை படைத்த இறைவன் ஒரே ஒருவராய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று 3 பெயர்கள் சொல்லப்படுகிறது. 3 விதமாய் நாம் அழைக்கிறோம். பிதாவாகவும் இருக்கிறார், குமாரனாகவும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கிறார். அவருடைய செயல்கள், அவருடைய தன்மைகள் இப்படிப்பட்டதா இருக்கிறது. மூவராய் இருந்தாலும் அவர் ஒருவர்தான். அவர் ஒருவரே தெய்வம் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அவரை நாம் அவருக்கு உருவம் கொடுத்து நாம் வழிபடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஓவியமாக கர்த்தரை வரைந்தோ அல்லது மண்ணினால், மரங்களினால், உலோகங்களினால், இப்படி எந்தவித வார்ப்பிக்கப்பட்ட, உருக்கி ஊற்றப்பட்ட விக்கிரகங்களினால், இப்படி எதினாலும் நாம் கர்த்தரை உருவாக்க கூடாது. கர்த்தருக்கு சிலை செய்து வணங்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை மனதால் நினைத்து, கண்ணால் பார்த்தல்ல, மனதில் நினைத்துதான் வணங்க வேண்டும். கண்ணில் பார்க்கிற பொருள்கள் கர்த்தர் அல்ல. கர்த்தரை நாம் மனதால் நினைத்து வணங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய மனக்கண்கள் மூலமாக தான் நாம் கர்த்தரை பார்க்க வேண்டும். நாம கர்த்தருக்கு உருவம் கொடுக்க கூடாது. ஏன் என்றால், நமக்கு தாயின் கருவில் உருவம் கொடுத்தவர் அவர் என்று முதல் 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 44 அதிகாரத்தில். அப்படி என்றால், நம் உயிரை உருவாக்கி தாயின் கருவில் நமக்கு உருவத்தை கொடுத்து, இப்படிதான் இருக்க வேண்டும், இந்த உயரம் இருக்க வேண்டும், இந்த நிறம் இருக்க வேண்டும், இவர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று அந்த வடிவமைத்தது கர்த்தர் தான், உருவம் கொடுத்தது. அப்படி இருக்க, அவருக்கு மனிதன் பிறந்து வளர்ந்து பெரியவனான பின்பு ஒரு சிற்பியாகவோ அல்லது ஒரு ஓவியனாகவோ வந்த பின்பு அவருக்கு உருவத்தை நாம் கொடுக்க கூடாது. அது மிகவும் தவறு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இதை அருவருக்கிறார். நான் உனக்கு உருவம் கொடுத்திருக்கிறேன், நீ எனக்கு உருவம் கொடுக்கிறாயா என்று கேட்கிறார். அது நாம் கர்த்தரை விட பெரியவராக, நம்மை பெரியவனாக மாற்றுகிற, நினைக்க பண்ணுகிற, செயல்படுகிற காரியம், பெரியோர்கள் செய்கிற காரியம். பெரியவர்கள் சிறியவர்களை உருவாக்க வேண்டும், அதுதான் இயல்பு. கர்த்தரை நாம் உருவாக்கினால் நாம் பெரியவர்கள் என்று பொருள். கர்த்தரை விட நாம் பெரியவர்கள் என்று பொருளாகும். அதனால்தான் ஓவியமாக கர்த்தரை வரைந்தோ அல்லது வரைந்ததை வாங்கியோ வணங்கக்கூடாது. அல்லது ஒரு உருவமாக, சிலையாகவோ விக்கிரகங்களாகவோ கர்த்தரை செய்து அதை தொட்டு வணங்கினாலும் நாம் அவரை சிருஷ்டித்தவராய் மாறுகிறோம். அப்பொழுது அவரை விட நாம் பெரியவர்கள் என்ற பொருள் வரும். அதை செய்யவே கூடாது. அவர் ஆதியிலிருந்து, மனிதன் பிறப்பதற்கு முன்னே அவர் இருந்திருக்கிறார். வேறு எந்த தெய்வமும் இல்லை என்று சொல்லுகிறார். கடைசி காலத்தையும் அவர் பார்த்திருக்கிறார். பிந்தினவரும் அவர்தான். அவருக்கு தெரியும் இனி வரப்போவதும் இல்லை என்றும் சொல்லுகிறார். அவர் ஒருவரே தேவன். அதனால் நாம் என்ன செய்யக்கூடாது?
அவருக்கு உருவம் கொடுத்து வணங்க கூடாது. கர்த்தருக்கு சிலை செய்வதோ, விக்கிரகங்கள் வார்ப்பிக்கப்பட்ட உலோகங்களை விக்கிரகங்களாக செய்து வழிபடுவதோ, அல்லது எந்த விதத்திலும் ஒரு படமாக வரைந்து வணங்குவதோ அதுவும் தவறு. அது ஏன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு விளக்கமும் சொல்லுகிறார். ஒரு ஓவியமாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஓவியமாக வரைகிறோம். அல்லது வரைந்த பொருளை ஒரு படத்தை வாங்கி வருகிறோம் என்றால், அதை தொட்டு வணங்கக்கூடாது. ஏனென்றால், அந்த உருவத்தில் கண் இருக்கும். ஆனால் அது பார்க்காது. அந்த போட்டோவில் இருக்கிற கண்கள் இருக்கும். தெளிவாய் நமக்கு தெரியும். ஆனால் அது பார்க்காது. காது இருக்கும், கேட்காது. வாய் இருக்கும், பேசாது. ஒரு ஓவியம் பேசாது, சுவாசிக்காது, பார்க்காது, கேட்காது. அதை எப்படி நாம் தெய்வம் என்று வணங்குவது? தவறு என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு சிலைக்கும் அப்படிதான். எல்லாம் இருக்கும். காது, கண், மூக்கு, வாய் என்று எல்லாம் இருக்கும். ஆனால் அதில் ஜீவன் இருக்காது. அது எப்படி நம்மை பார்க்கும், பேசும், நம் வேண்டுதலை கேட்கும்? அது எப்படி நமக்கு பலன் கொடுக்க முடியும்? ஒரு சிலை செய்து அதை நாம் தூக்கி கொண்டு போகிறோம். நடக்க முடியாததினால் அதை சுமந்து கொண்டு போகிறோம். தன்னாலே நடக்க முடியாத அந்த சிலைகள் எப்படி நம்மை காப்பாற்ற ஓடி வரும்? யோசித்து பார்ப்போம். ஒன்றுக்கும் உதவாத இப்படிப்பட்ட சிலைகளை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் அல்லவா மனிதர்கள்? அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? விக்கிரகங்களை ஊற்றி அதாவது உலோகத்தை உருக்கி ஊற்றி செய்கிறவர்கள், சிலையாக சிற்பமாக செதுக்கி செய்கிறவர்கள், கல்லிலும் மரத்திலும். இப்படிப்பட்டவர்களாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் இவர்கள்? அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று விளக்கம் கொடுக்கிறார் கர்த்தர். இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட செயல்களை செய்ய வைப்பது பொல்லாத ஆவிகளே. அவைகள்தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வைக்கிறது. அவைகள் எல்லாரும் அந்த பொல்லாத ஆவிகளின் பேச்சை கேட்டு பாவ வழிகளில் பாவம் செய்கிற மனிதர்களை இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் வெட்கப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறது. தொழிலாளிகள் நர ஜீவன்கள் தானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நரஜீவன்கள் என்றால் மனிதனாய் பிறந்தவர்கள் என்று பொருள். தொழிலாளிகள் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட படம் வரைவது, சிலை செய்வது, விக்கிரகம் செய்வது, இதையெல்லாம் செய்கிறவர்கள் மனிதர்கள் தானே. அவர்கள் மனிதர்கள், கர்த்தரால் படைக்கப்பட்ட மனிதர்கள். அவர்கள் எல்லோரும் கூடி வந்து நிற்கட்டும். அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்வார். அவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்துவார். ஏனென்றால் அதை சிருஷ்டிக்கிற, அதை உருவாக்குகிற அவர்களுக்கு தெரியும் அவைகள் சிலைகள் தான் என்று. அது வெறும் ஓவியம்தான் என்று ஒரு படம் வரைகிற ஓவியருக்கு தெரியும். அதையெல்லாம் செய்து மனிதர்களை ஏமாற்றி விற்று பணம் சம்பாதிப்பதற்காக அவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் எப்படி இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று விளக்கம் கொடுக்கப்படுகிறது. கொல்லன் இரும்பை குறட்டால் இடுக்கி. கொல்லன் என்றால் இரும்பு வேலை செய்கிறவர்கள். அவர்கள் குறட்டை, இடுக்கி, இவைகளை எல்லாம் இந்த ஆயுதங்கள், ஒரு உருவம் செய்வது, சிலை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் குறடு போன்ற ஆயுதங்கள், டூல்ஸ், இவைகளை எல்லாம் பயன்படுத்துவார்கள். அதை குறட்டால் இடுக்கி, குறட்டால் இப்படி இரும்பை பிடித்துக் கொள்வார்கள். அதை வெப்பத்தில் அதிகமான சூளை போன்ற ஒரு அதிக வெப்பத்தில் அதை காட்டுவார்கள். அப்பொழுது அந்த இரும்பு உருக தொடங்கும். அப்படி அந்த இடுக்கியால் பிடித்து கொண்டு அந்த உருகுகிற இரும்பை அடித்து, சம்மட்டியால் அடித்து அதை உருவம் கொடுப்பார்கள், சிலை செய்வார்கள். உலையிலே காய வைத்து நெருப்பினால், சரியான அக்கினி நெருப்பில் அந்த இரும்பை குறட்டால் பிடித்து கொண்டு காட்டுவார்கள். அந்த கருப்பான இரும்பு சிவப்பாய் மாறும் அளவுக்கு கொதிக்கும். மிகவும் வெப்பம் இருக்கும். அதை பிடித்திருக்கிறவர்கள் மேல் அனல் அடிக்கும். மிகவும் வெப்பமான சூழ்நிலையில் இருந்து வேதனையோடு தான் அந்த காரியத்தை செய்வார்கள். அப்படி அந்த கொல்லன் வேலை செய்கிறவர்கள் அப்படி செய்யும் பொழுது அந்த குறட்டால் பிடிப்பார்கள். உலையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி, சுத்தியால் அடித்து அடித்து அதற்கு உருவத்தை கொடுப்பார்கள். தங்கள் கை பலத்தினால், தங்கள் கைகளின்
தங்களுடைய கை பலத்தினால் அதை செய்வார்கள். அடித்து அடித்து மிகவும் வலிக்கும். கைகளெல்லாம் வலிக்கும். அத்தனை வலியோடு தான் அதை செய்கிறார்கள். பட்டினியாய் இருந்து பலனற்று போகிறான். அப்படி செய்கிறவர்கள் எவ்வளவோ மிகவும் கடினமாய் வேலை செய்கிறார்கள். பசிக்கும், ஆனால் உணவு இருக்காது. மிகவும் ஏழையாய் இருப்பார்கள். பட்டினியாய் கிடந்து அதிக பலனை பயன்படுத்தி செய்தும் அவர்கள் பசிக்கு உணவு இல்லாமல் ஏழ்மையில் துன்பப்பட்டு அழிந்து போகிறார்கள். அவர்கள் பட்டினியாய் கிடந்து சோர்ந்து போகிறார்கள். பசி அவர்களை வேதனைப்படுத்துகிறது. அவர்கள் பலனற்று போகிறார்கள். தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறார்கள். தண்ணீர் குடிக்காமல் களைத்து போகிறார்கள். ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் இருந்து பார்த்தால் அது மிக தெளிவாய் புரியும். அதிகமாய் பசி எடுத்தாலும் உடனே சாப்பிட முடியாது இந்த வேலை செய்கிறவர்கள். தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் தண்ணீர் கொடுக்க முடியும்? ஏனென்றால் அவர்கள் அந்த உலையில் ஆக்கி அந்த இரும்பை உருக்கும் உலை இருக்கிறது அல்லவா, அது மிகவும் அனலாய் இருக்கும். அதிக வெப்பநிலை இருக்கும். அந்த இடத்தில் இவர்கள் நின்று வேலை செய்யும் பொழுது அதிக பசி உண்டாகும், அதிக தாகம் உண்டாகும். சாப்பிட்டு கொண்டு இருக்க முடியாது. தண்ணீர் அதிகம் குடித்து கொண்டே இருக்க முடியாது. 10 நிமிடத்தில் தண்ணீர் குடித்து 10 நிமிடத்திற்குள்ளேயே மீண்டும் வறண்டு போகும். எத்தனை முறைதான் குடித்துக் கொண்டிருக்க முடியும்? வேலை செய்ய வேண்டும் அல்லவா? அதனால் தாகத்தோடே செய்வார்கள். எப்பொழுதாவதுதான் தண்ணீர் குடிப்பார்கள். தாகத்தோட பசியோட தான் வேலை செய்வார்கள். இப்படிப்பட்ட வேலை செய்கிறவர்கள் மிகவும் வேதனைப்படுவார்கள். சரீரத்தில் மிகவும் பாடு அனுபவித்து செய்வார்கள். பலனற்று களைத்து போவார்கள். மிகவும் பரிதாபமான நிலையில் இருப்பார்கள். இரும்பு வேலை செய்கிறவர்கள், தச்சர்கள், மரத்தில் சிலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் ஒரு மரத்தை தெரிந்து கொண்டு நூல் பிடித்து மட்டப்பலகையால் குறி போட்டு, மரத்துக்கு குறி போட்டு, உளிகளினால் உருப்படுத்தி, கவராசத்தினால் வகுத்து, மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படியே அதை செய்கிறார்கள். அதற்கு உருவம் கொடுக்கிறார்கள். இப்படி செய்து ஒரு மரத்தினால் ஒரு உருவத்தை செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய செய்முறை இப்படியெல்லாம் ஒரு சிலை செய்கிறார்கள் என்று. இப்படி செய்து ஒரு கட்டிடத்தை கட்டி அதில் இந்த சிலையை வைக்கிறார்கள். சிலை என்றால் பார்ப்பதற்கு அழகாய் இருக்கலாம், ரசிக்கலாம். சரி, ஒரு காரியத்தை கவனிப்போம். ஒரு மரத்தை ஒரு தச்சன் தெரிந்து கொண்டு அதை வெட்டும் பொழுது அதை அழகாக நன்றாக இருக்கிறதா என்று பார்த்து தெரிந்து கொண்டு முதலில் கிளைகளையும் இலைகளையும் வெட்டி போடுவார்கள். அதன் பின்பு நல்ல பெரியதாய் இருக்கக்கூடிய நடுப்பகுதியை எடுத்து அதன் மேல் பட்டைகளை எல்லாம் செதுக்கி அதன் உள்ளிருக்கிற மரத்தை எடுத்து அதை செதுக்கி உருவமாக ஒரு சிலை செய்கிறார்கள். முதலில் வெட்டின அந்த கிளைகளில் இருக்கிற இலைகளை அடுப்பை பற்ற வைக்கவும் சமைக்கவும் பயன்படுத்தி அதை உணவு சமைத்து காய்கறிகளை பொரித்து பொரியலை சமைத்து சாப்பிடுவார்கள். சாப்பாடு சாப்பிடுவார்கள் சந்தோஷமாய் வயிறு நிறைய. அந்த ஒரு மரத்தின் கிளை பகுதியை பயன்படுத்தி சமைத்து சாப்பிடுவார்கள். சிறிய சுள்ளி குச்சிகளை பொறுக்கி போட்டு நன்றாக கொளுத்தி விட்டு அந்த குளிர் நேரத்தில் அதற்கு அனலில் அமர்ந்து குளிர் காய்வார்கள். குளிருக்கு இதமாக இருக்கும். இது ஒரு பகுதி. அதாவது மரத்தின் கிளை பகுதியும் இலை பகுதியும் சமைப்பதற்கும் குளிர் காய்வதற்கும் பயன்படுத்துகிறார்கள். அதன் மேலுள்ள பட்டைகள், வேர்கள், இந்த பகுதியெல்லாம் இப்படி எரிப்பதற்காக பயன்படுத்தி விறகுக்காக வைத்துக் கொள்வார்கள். அதில் ஒரு பகுதியை எடுத்துதான் சிலை செய்கிறார்கள். அந்த ஒரு பகுதியை சிலையாக்கி உருவத்தை கொடுத்து அதை அவர்கள் தெய்வமாக வணங்க தொடங்குகிறார்கள். ஒரே மரத்தின் ஒரு பகுதி இது. கிளைகள் எப்படியோ, வேர் எப்படியோ, பட்டைகள் எப்படியோ, இலைகள் எப்படியோ, அது போலதான் நடுப்பகுதி. ஒரே மரம்தான். இது எப்படி தெய்வமாக முடியும் என்று கர்த்தர் கேட்கிறார். கேதுரு மரங்களை வெட்டி இப்படி செய்கிறார்கள். ஒரு மருத மரத்தையோ கருவாலி மரத்தையோ இப்படியெல்லாம் செய்வதற்கு வளர்க்கிறார்கள். தாங்களே வளர்த்து இப்படியாக வெட்டி செய்கிறார்கள். தாங்களே மரங்களை நட்டு வளர்த்து இப்படி செய்கிறார்கள். காட்டு மரங்களிலே பெரிய நன்றாக உறுதியான நல்ல மரமாக தெரிந்து கொண்டு
அதை வளர்க்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள் இப்படி செய்வதற்காக. அல்லது அசோக மரத்தை நடுகிறார்கள், மழை பெய்து அதனால் அந்த மரங்கள் வளர்கிறது. மனுஷனுக்கு அவைகள், இந்த மரங்கள் அடுப்புக்காகும் போது இந்த விறகுகள் எனக்கு பயன்பட்டது என்று சொல்லி சமைத்து புசித்து சந்தோஷப்படுகிறார்கள். விறகு கிடைத்தது, நல்ல விறகு, அருமையாக சமைக்க முடிகிறது என்று சமைத்து சாப்பிடுகிறார்கள். குளிர் காய்வதற்கு பயன்படும் போது அதை எடுத்து போட்டு குளிர் காய்ந்து இதமாக இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறார்கள். அந்த மரத்தின் ஒரு பகுதி தானே இந்த சிலை. இது எப்படி நம்மை காப்பாற்றும் என்று யோசித்து பார்ப்பார் இல்லை? அதற்கு முன்பாக விழுந்து, இப்படி ஒரு சிலை செய்து அதற்கு முன்பாக விழுந்து, நீ என் தெய்வம், என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி விழுகிறார்கள். அதை நோக்கி மன்றாடுகிறார்கள். என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று மன்றாடுகிறார்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். அறியாமையினால் இப்படி செய்கிறார்கள். அது எப்படி நம்மை காப்பாற்ற வரும் என்ற உணர்வு இல்லை. அறியாமை அவர்களை பிடித்திருக்கிறது. அவர்கள் மனம் இருளடைந்திருக்கிறது. தெளிந்த புத்தி இல்லை. காணாதபடிக்கு அவர்கள் கண்களும், உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மரத்தின் பாதியை அடுப்பில் எரித்தேன், மற்றொரு பாதியை தெய்வமாக உருவாக்கி வணங்குகிறேன் என்று நினைத்து பார்க்க அவர்களுக்கு அறிவில்லை. ஒரு பாதியை அடுப்பில் எரித்து அதன் நெருப்பில், அந்த விறகின் நெருப்பில் நான் அப்பம் சுட்டு சாப்பிட்டேன். அதில் மீதியான ஒரு துண்டை எடுத்து ஒரு அருவருப்பான விக்கிரகமாய் நான் ஆக்கலாமா என்று நினைத்து பார்க்க, இதுவும் அந்த மரத்தின் ஒரு துண்டுதானே என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை. அந்த அளவுக்கு அறிவில்லை, உணர்வில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சாம்பலை மேய்கிறான் என்று சொல்லுகிறது. பச்சை இலைகளை தான் எந்த மிருகமானாலும் பூசிக்கும். சாம்பலை எந்த மிருகமும் சாப்பிடாது. எரிந்து போனது சாம்பல் என்றால் அதில் ஒன்றும் இருக்காது. கார்பன், வெறும் கார்பன் மட்டும்தான். அதை எந்த மிருகமும் எந்த உயிரினமும் சாப்பிடாது. அதை சாப்பிடுவது போன்றது, சாம்பலை சாப்பிடுவது போன்றது இந்த செயல் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி மனிதர்கள் செய்வதற்கு, கர்த்தருடைய ஜனங்கள் செய்வதற்கு காரணம், அவனை ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள். மனிதர்கள் ஏமாந்திருக்கிறார்கள். பொல்லாத மனிதர்கள் தவறான காரியங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏமாந்தவர்கள் தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர் பேச்சை கேட்டுக்கொண்டு தங்கள் சுய புத்தியின்படி யோசிக்காமல், தன்னுடைய சுய ஞானத்தை பயன்படுத்தாமல், யோசித்து பார்க்காமல், அறிவில்லாமல் ஏமாந்து போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அறியாமையினால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் புத்தி தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். அப்படி என்றால் தவறான உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு யோசித்து பார்க்காமல் செயல்படுகிற மனிதர்கள், ஏமாற்றுக்காரர்கள் ஜனங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பேச்சை நம்பிக்கொண்டு அறியாமையின் மனிதர்கள் இப்படியாய் இந்த காரியங்களை செய்து வருகிறார்கள். என் வலது கையில் அபத்தம் இருக்கிறதே, இது பாவமாயிற்றே என்று அவர்கள் நினைப்பதில்லை, அவர்களுக்கு தெரிவதில்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை உருவாக்கினவர், நீ என்னை உருவாக்க கூடாது, இதான் அதன் பொருள். நான் உன்னை உருவாக்கினவர், நீ என் தாசன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மறக்க மாட்டேன், என் நினைவில் நீ இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய மீறுதல்களை கர்த்தர் மேகத்தை போல அகற்றி விட்டாராம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி மீறி நிறைய காரியங்கள் செய்திருப்போம். 1-2 செய்திருக்கலாம். மீறுதல் நம்மிடத்தில் இருக்கிறதல்லவா, நாம் தவறு செய்திருப்போம். அவைகளை எல்லாம் மேகத்தை போல கர்த்தர், மேகம் நகர்ந்து போவது போல அதையெல்லாம் தள்ளி போட்டு, நம் பாவங்களை எல்லாம் கார்மேகத்தை போல தள்ளி போட்டு, நம் பாவங்களை கார்மேகம் போல் தள்ளி போடும்போது, அதாவது மீறுதல்களை
அதற்கு ஒரு துன்பத்தை கொடுக்காமல் தள்ளி போடுகிறார். சாதாரண மேகம் வந்து போவது போல போய் விடுகிறது. மன்னித்து நம்மை விட்டு விடுகிறார். நம்முடைய பாவங்களை கார்மேகம் போல, அப்படி என்றால் அதற்கு ஒரு கார்மேகம் வந்தால் மழை பெய்து விட்டு போகும் அல்லவா? அது போல அந்த பாவத்தின் விளைவை நமக்கு கொடுத்து விட்டு அது போய்விடும். அதை விலக்கி விடுவார். நிரந்தரமாய் நம்மிடத்தில் இருக்காது. கொஞ்சம் நாம் மனம் திரும்புவதற்கு ஒரு சிறிய நியாய தீர்ப்பை கொடுத்து அதன் பின்பு அந்த மேகத்தை விலக்கி விடுவார்கள். கார்மேகம் வந்தால் மழை பெய்து விலகி செல்லும். அது போல நாம் செய்யும் பாவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து அது நம்மை அடைந்த பின்பு நாம் மனம் திரும்புவோம். கர்த்தர் கார்மேகத்தை அகற்றி விடுவார். அது நம்மை அழித்து போடாது, நிரந்தரமாய் நம்மிடத்தில் இருக்காது, கொஞ்சம் மட்டும். இப்படியாக நான் அகற்றி போடுவேன். நம் மீறுதல்களை மேகத்தை போலவும் நம் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன் என்றே சொல்லுகிறார். முற்றிலும் நம்மை விட்டு அகற்றி போட்டு விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு நம்மை விட்டு அகற்றி போட்டு விட்டார். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. நாம் பரிசுத்தமா இருக்கிறோம். நம்முடைய ஆவி பரிசுத்தமா இருக்கிறது. என்னிடத்தில் திரும்பு. கர்த்தர் சொல்கிறார், உன் பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், அகற்றி விட்டேன், மீறுதல்களை அகற்றி விட்டேன், நீ என்னிடத்தில் திரும்பு என்று கூப்பிடுகிறார். பாவம் மன்னிப்புக்கு பின்புதான் நம்மால் மனம் திரும்ப முடியும். பாவம் நம்மிடத்தில் இருக்கும்போது மனம் திரும்புதல் வராது. பாவம் மன்னிப்பு கர்த்தர் நம்மை கொடுத்து மனம் திரும்பு என்று நம்மை அழைக்கிறார். எவ்வளவு நல்ல தகப்பன். அவர் நம்மை மறந்து போவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானங்களே களித்து பாடுங்கள், கர்த்தரே இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள். வானமே, பூமியின் தாழ்விடமே கொண்டாடுங்கள், சந்தோஷமாயிருங்கள், கர்த்தரே இதை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பர்வதங்களே, காடுகளே, காட்டிலுள்ள மரங்களே, காட்டிலுள்ள சகல மரங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். கர்த்தர் யாக்கோபை மீட்டு கொண்டார். தம்முடைய ஜனங்களை அவர் மீட்டு கொண்டார். இஸ்ரவேலில் அவர் மகிமைப்படுகிறார். அவருக்கு புகழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தர் தம் ஜனங்களை மீட்டு கொண்டார். நானே உன் மீட்பரும், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர். நானே எல்லாவற்றையும் செய்கிறவர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பினவர். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி, குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி, ஞானிகளை வெட்கப்படுத்தி, அவர்கள் அறிவை பைத்தியமாக்குகிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறி சொல்லுகிறவர்கள் கட்டுக்கதைக்காரர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறி சொல்லுதல் என்பது அவர்கள் மனதில் தோன்றுகிற எதையாவது கட்டுக்கதை, கதை சொல்வது போல எதையாவது சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அவர்கள் அதை நம்பக்கூடாது, குறி சொல்லுதலை கேட்க கூடாது, குறி சொல்லக்கூடாது. இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான செயல். ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக்குகிறார். ஞானிகள் தாங்கள் மிகப்பெரிய ஞானிகள், நாங்கள் இதை கண்டுபிடித்தோம், அதை கண்டுபிடித்தோம் என்று விஞ்ஞான வளர்ச்சியினால் கூட அதிக பெருமைப்படுகிறது உண்டு. விஞ்ஞானிகளிடத்தில் பெருமை இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து அதன்படி ஆராய்ந்து பார்த்தால் எத்தனையோ காரியங்களை கண்டுபிடிக்கலாம். கர்த்தருடைய வசனத்தின் மேல் விசுவாசம் வைத்து வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதை அவர்கள் கண்டுபிடிக்கும் போது மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியும் விஞ்ஞானிகளால். அவர்கள் ஞானம் அதற்கு பயன்படும். ஆனால் விஞ்ஞானிகள் பெருமை கொண்டு அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பேசினால் அதனால் மிகுந்த அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் பைத்தியமாகும். அதாவது அதை பொய்யாக்கி போடுவார் கர்த்தர். எதையும் கண்டுபிடிக்க முடியாது. அதை இன்று சரி என்று சொன்னால் இன்னும் 10 வருடம் கழித்து 5 வருடம் கழித்து அது தவறு என்று சொல்வார்கள். இப்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. முற்காலத்தில் கண்டுபிடித்த விஞ்ஞானிகளுடைய பல கண்டுபிடிப்புகள் கர்த்தரை விசுவாசிக்காமல் கர்த்தருக்கு விரோதமாய் சொன்ன வசனத்துக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட செய்திகள் இன்று பொய் என்று அடுத்த விஞ்ஞானிகள் நிரூபிக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது. வேத வசனம் மட்டுமே சத்தியமானது, நித்தியமானது, நிரந்தரமானது. இதன் வழியில் விஞ்ஞானம் வந்தால் சிறப்பாய் இருக்கும். வேத வசனத்தை விசுவாசித்து கற்றுக்கொண்டு அதன்படி ஆராய்ச்சி செய்தால் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை மனிதனிடம் கண்டுபிடிக்கலாம். தாழ்மையோடு இருக்க வேண்டும். பெருமை மனிதனுக்கு ஆகாது, அது கர்த்தருக்கு சொந்தமானது.
அப்படி இல்லாமல் கண்டுபிடித்து விஞ்ஞானிகள் தங்களை பெருமைப்படுத்தும் பொழுது, பெருமையை தேசங்களும், தேச தலைவர்களும், விஞ்ஞானிகளும் பெருமையை விரும்பினால், அது கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை பைத்தியமாக்குவார் என்று சொல்லி அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் பைத்தியமாகும். அப்படி என்றால் அது பொய்யாய் மாறி போகும் என்று பொருள். அவர்தான் சர்வ சிருஷ்டிகர். அவர்தான் அதிகாரம் செய்கிறார். இவர்கள் கண்டுபிடித்த காரியத்தை அவர் தவறாக மாற்றி போடுவார். ஒரு கோள் இந்த நேரத்தில் இப்பொழுது வருகிறது என்று சொல்லுகிறார்கள். விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள், பெருமை பாராட்டுகிறார்கள் என்றால், அதை விலகி போக பண்ண கர்த்தரால் முடியும். அதை சரிப்படுத்தவோ அல்லது மாற்று பாதையில் செலுத்தவோ கர்த்தரால் முடியும். அதை மாற்றி போடுவார். அப்பொழுது இவர்களுடைய ஞானம் எங்கே போயிற்று? அவர்களுக்கே ஆராய்ந்து கொண்டு எனக்கு தெரியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பார்கள். மன உளைச்சல் தான் மிச்சம். விஞ்ஞானிகள் வேத வசனத்தின்படி ஆராய்ந்தால் மிகப்பெரிய சாதனைகளை செய்யவும் முடியும். இருதயத்தில் தாழ்மையோடு இருக்கவும் வேண்டும். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தைகளை படுத்தி, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றதை ஊழியர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அந்த வார்த்தைகளை கர்த்தர் நிலைப்படுத்துவார். தீர்க்கதரிசிகளின் வார்த்தை நிச்சயம் நிலைத்திருக்கும். அது செயற்படும். ஏனென்றால் அது மனித வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளாய் இருந்து கர்த்தருடைய ஆலோசனைகளை சொல்லுகிறவர்கள் சொன்ன அந்த ஆலோசனைகளை கர்த்தர், அதாவது அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தை, குடியேறுவீர்கள் என்று எருசலேமுக்கும், கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். இஸ்ரேல் தேசம் கட்டப்படும் என்று கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தை கர்த்தருடையது. கர்த்தர் சொன்னபடியே அதை செயல்படுத்துவார். ஊழியர்களின் வார்த்தை நிறைவேறும். நான் ஆழத்தை நோக்கி நீ வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறார். கடலை வற்றிப்போ என்று சொல்லவும் கர்த்தரால் முடியும். நதிகளை வெட்டாந்தரையாக்கவும் கர்த்தரால் முடியும். அப்படி சொல்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செய்வேன் என்று. கோரேசை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு முன்பாகவே கோரேஸ் என்னும் ஒரு ராஜா பிறந்து, அவர் இஸ்ரவேலர் அல்ல, புறஜாதியார். அந்த ராஜா பிறந்து இஸ்ரவேலில் தேவாலயம் கட்டுவார் என்று கர்த்தரால் சொல்லப்பட்டது. அதன்படியே நடந்து நிறைவேறியது. இப்படி சொல்லுகிற கர்த்தர் அவர்தான். அவர் பெரியவர், சகலத்தையும் அறிவிப்பார். ஆதி முதல் அந்தம் வரை தெரிந்தவர். அவர் சிருஷ்டித்தவர், அதை நமக்கு வெளிப்படுத்துகிறவர், எல்லா உண்மைகளையும் தெரிந்து வைத்திருப்பவர், நமக்கு சொல்லித் தருகிறவரும் கர்த்தரே. அவர் ஒருவரே. அவரை நாம் விசுவாசிப்போம். ஏசாயா 45 அதிகாரம் 1 முதல் 7 வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் என்ன? அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் ஒரு மனிதன் மேல் அன்பு கூறும் பொழுது, ஒரு காரியத்திற்காக ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அழைத்து அந்த மனிதனை பயன்படுத்தும் போது அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கோரேஸ் என்னும் இஸ்ரவேலர் அல்லாத ஒரு ராஜாவை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த தேவாலயத்தை இஸ்ரவேல் தேசத்தில் கட்டும்படியாக 2500 வருடங்களுக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட கோரேஸ் என்னும் ராஜாவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜாவை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படி தெரிந்து கொண்டவர் பின்பு அந்த ராஜாவை கர்த்தர் உயர்த்தி பாதுகாத்து கர்த்தரை வழி நடத்தி தேவாலயத்தை கட்டும்படி செய்கிறார். அதை குறித்த செய்திகள் இந்த செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் கர்த்தருடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதையும், கர்த்தருடைய வல்லமை எந்த அளவுக்கு மனிதன் மேல் விளங்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் இஸ்ரவேலை நேசிக்கிறார். அதே நிமித்தம் இஸ்ரவேலர்கள் என்னும் தம்முடைய பிள்ளைகளை, அதாவது கர்த்தரை நேசிக்கிற எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படி தம்மை நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மிகவும் அன்பு கூர்ந்து அவர்களை பாதுகாக்கிறார். பல விதங்களில் அவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது.
அப்படி இருக்க இஸ்ரவேலர்களை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிட்ட கர்த்தர் செய்த சில வல்லமைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த காலத்தில் நடந்தது. இஸ்ரவேலர்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் கோரேஸ் ராஜாவை தெரிந்து கொள்கிறார். இஸ்ரவேலர்களின் விடுதலைக்காக அவர்கள் கர்த்தரிடம் சேரும்படியாக, கர்த்தருக்கு ஒரு தேவாலயம் கட்டும்படியாக, இப்படியாக கர்த்தர் கோரேஸ் என்னும் ராஜாவை தெரிந்து கொள்கிறார். ஏனென்றால் அப்பொழுது உலகத்தில் எங்கும் எருசலேமில் தான் தேவாலயம் இருந்தது. ஆனால் அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போயிற்று. நேபுகாத்நேச்சார் ராஜாவால். எசேக்கியா ராஜாவின் காலத்திற்கு பின்பாக பாபிலோன் ராஜா எருசலேமை கொளுத்தி போட்டு மகா தீங்கி செய்து போட்டதை நிமித்தம் அந்த தேசம் அழிக்கப்பட்டு போகிறது. இந்த சூழ்நிலையில் கோரேஸ் என்னும் ராஜாவை கர்த்தர் எழுப்பி, அந்நியரான அந்த ராஜாவை எழுப்பி கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து அவரை எப்படியெல்லாம் உருவாக்குகிறார், எப்படிப்பட்ட பாதுகாப்பை தருகிறார் என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவன் கோரேஸ் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார். மற்ற புறஜாதியாருக்கு முன்பாக கோரேஸ் ராஜாவை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். கோரேஸ் செய்கிற எல்லாவித முயற்சிகளும் வெற்றி அடைகிறது. அந்த ராஜாவுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறார். மற்ற இனத்தார்கள் இந்த ராஜாவுக்கு முன்பாக உயர்த்தப்படாதபடிக்கு மற்றவர்களை தாழ்த்தி வைக்கிறார். கர்த்தர் அடக்குகிறார். ராஜாவுக்கு விரோதமாய் எந்த ஜனங்களும், எந்த இன மக்களும், எந்த தேசத்தாரும் கோரேசுக்கு விரோதமாக செயல்படாதபடிக்கு மற்ற இனத்தார்களை அவர் கர்த்தர் அடக்கி வைக்கிறார். கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்படும்படிக்கும், அப்படி என்றால் மற்ற தேசத்தின் ராஜாக்களுடைய வல்லமை முறியடிக்கப்படுகிறது. மற்ற ராஜாக்கள் பலவீனப்பட்டு போகிறார்கள். கோரேசுக்கு முன்பாக பலமுள்ள ராஜாவாய் யாரும் இல்லாதபடிக்கு மற்ற ராஜாக்களின் பலங்களை, அவர்களுடைய வல்லமை எதில் இருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டு அவர்களை மட்டுப்படுத்துகிறார். கோரேசுக்கு விரோதமாக எந்த ராஜாவும் வல்லமையோடு எழும்பாதபடிக்கு கர்த்தரே கோரேசுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறார். கோரேஸ் போகிற இடங்களில் எல்லாம், அதாவது அவர் எதை செய்ய நினைத்தாலும் திறந்த வாசலுக்குள் பிரவேசிப்பது போல, ஒரு வீட்டிற்குள் போக வேண்டும் என்றால் பூட்டப்பட்டிருந்தால் அது போக முடியாது. நாம் காத்திருக்க வேண்டும், போராட வேண்டும், அந்த பூட்டை திறந்தால்தான் போக முடியும். அது போல கோரேஸ் ராஜா எங்கு சென்றாலும் அவர் செய்கிற செயல்களின் பூட்டுகள் பூட்டப்படுவதே இல்லை. எல்லாம் திறந்த வாசலாய் இருந்தது. அந்த ராஜா செய்கிற காரியங்கள் எல்லாம் சுலபமாய் இருந்தது. அவர் செய்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைந்தது. கர்த்தரே இவ்வாறு அவரை வெற்றியுள்ளவராக அபிஷேகம் பண்ணி காப்பாற்றி வழி நடத்தி வந்தார். இப்படி எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற செய்து அந்த கோரேஸ் ராஜாவின் வலது கையை கர்த்தர் பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரே அந்த ராஜாவின் கையை பிடித்திருக்கிறார். வலது கையை பிடித்து கொண்டு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கர்த்தர் சொல்லுகிறார் அந்த ராஜாவுக்கு, நான் முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன். உன் பாதையில் இருக்கிற இடரல்களை எல்லாம் எடுத்து போட்டு சமமான பாதையாக்குவேன் என்று சொல்லுகிறார். நாம் ஏதாவது ஒரு முயற்சி செய்தால், எந்த ஒரு வேலை செய்தாலும் அதற்கு தடைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அந்த காரியத்தை முடிப்பதற்குள் நாம் போராட வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட போராட்டம் இல்லாதபடிக்கு கோரேஸ் ராஜாவுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி போட்டு கர்த்தர் எல்லா காரியத்திலும் வெற்றி பெறும்படியாக செய்தார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவன் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று கோரேஸ் ராஜாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரால் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளப்பட்டால் கோரேஸ் ராஜா மட்டுமல்ல, நமக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அது என்ன ஆசீர்வாதம்? வெண்கல கதவுகளை உடைத்து, நம் வாழ்க்கையில் நாம் நினைத்து கொண்டிருப்போம், இந்த காரியம் என் வாழ்நாளில் இது என்னால் செய்ய முடியாது, எனக்கு இது நடக்கவே நடக்காது, இந்த துன்பத்தை நான் சகித்தே தீர வேண்டும், இந்த துன்பம் என்னை விட்டு நீங்கியே போகாது, இது நிரந்தரமா இருக்கும், என்னை விட்டு போகாது,
என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். அதுதான் வெண்கல கதவு போல நமக்கு எதிரே இருக்கிற துன்பங்கள், நம்மை பாடுபடுத்துகிற துன்பங்கள், நம் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பங்களுக்கு தான் அந்த வெண்கல கதவும் அந்த கதவில் போடப்பட்ட இரும்பு தாழ்பாடும் சொல்லுகிறது. இது இரண்டும், அதாவது இருக்கிற உலோகங்களிலேயே வெண்கலம் மிகவும் உறுதியானது. வெண்கலம் வெண்கலத்தால் செய்யப்பட்ட எந்த பொருளும் மிகவும் உறுதியான தன்மை உடையது. அந்த உறுதி தன்மைக்கு வெண்கலத்தை தான் பயன்படுத்துவார்கள். மிக மிகவும் அது உறுதியா இருக்கும். அப்படிப்பட்ட வெண்கலமானது. இரும்பு என்பதும் அதன் போல, அதை விட சற்று குறைவா இருந்தாலும் இரும்பும் நல்ல உறுதியான ஒரு பொருள்தான். இவை இரண்டும் கதவு வெண்கலத்தால் செய்யப்பட்டு இரும்பினால் தாழ்பால் போடப்பட்டிருந்தால் அது எப்படி இருக்கும்? நம்மால் அதை திறக்கவே முடியாது. அப்படி என்ற மனநிலை தான் நமக்கு தோன்றும் அதை பார்த்தால். அது போல நம் வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கும். நம் வாழ்க்கையை முன்னேற விடாமல் நமக்கு தடையாய் நிற்கும். வெண்கல கதவு போல், இரும்பு தாழ்பால் போல இருக்கும். அப்படி இருந்தால் அவைகளை கர்த்தர் என்ன செய்வாராம்? முறித்து போடுவாராம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து எல்லாவற்றையும் தூக்கி போடுவாராம். அவ்வளவு பெரிய துன்பமாய் இருந்தாலும் சரி, நமக்கு நம் எதிரே இருக்கிற பிரச்சனைகள் அவ்வளவு பெரியதா இருந்தாலும், அவ்வளவு உறுதியானதா இருந்தாலும், நம்மாலே நம்ப முடியாது. இந்த சூழ்நிலை எனக்கு மாறவே மாறாது என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். அதை இன்றே கர்த்தர் உங்களுக்கு முறித்து போடுகிறார். ஆமேன். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அது உடனே இப்பொழுதே உங்களுக்கு முறித்து போடப்படுகிறது. கர்த்தர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒரு போதும் கைவிடுகிறதில்லை. இப்படி நம்மிடத்தில் இருக்கிற, நம் வாழ்க்கையில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், நமக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்கள், நமக்கு பொருளாதார ஆசீர்வாதம் மற்றும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இவைகள் இரண்டும் கிடைக்கும். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் என்று சொல்லும் போது உலக ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இரண்டு விதமான ஆசீர்வாதங்களையும் இது குறிக்கும். எந்த இடத்தில், அதாவது நம்முடைய பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் பொல்லாதவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வைத்திருப்பான். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்மிடத்தில் வந்து சேராமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சேரும். எல்லாவித ஆசீர்வாதங்களும், இவ்வுலகத்தின் காரியங்களில் இருக்கிற ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், மற்ற புகழ்ச்சி போன்ற இப்படி எல்லா காரியங்களிலும் நமக்கு ஆசீர்வாதம் வரும். அது மட்டும் அல்லாமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருவார். நாம் அவரை நம்பி இருக்கிறோம். நிச்சயம் நமக்கு நன்மை நடக்கும். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை தெரிந்து கொள்ளாமல் இருந்த போதும், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரிப்பித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை. என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று கிழக்கிலும் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அது மறையும் திசை வரைக்கும் இருக்கிற எல்லா திசைகளிலும் அறியும்படிக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டு நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன் என்று சொல்லுகிறார். சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து மறையும் திசை வரைக்கும் இருக்கிற, அதாவது உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ளும்படிக்கு, நானே தேவன் என்பதை அறியும்படிக்கு உன்னை நான் பாதுகாக்கிறேன் என்று கோரேஸ் ராஜாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இது கோரேஸ் ராஜாவுக்கு மட்டுமல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும், எல்லாருக்கும் பொறுத்தும். எல்லா காலத்திலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் கர்த்தர். அவர் அன்று கோரேஸ் ராஜாவை தெரிந்து கொண்டு தமக்காக அவர் பயன்படுத்தினார். அதனால் அவரை எப்படி பாதுகாத்தார்? அப்படி இருக்க நம்மையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நமக்கு அவருடைய பரிசுத்த நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்மை ரட்சித்து மீட்டிருக்கிறார். அப்படி இருக்க நமக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற பெயரை கேட்கிற எல்லா காதுகளும் பாக்கியம் உள்ளது. அதை அறிந்து கொள்ளுகிற எல்லா இருதயமும் ரட்சிக்கப்பட்டது. அது பாக்கியம் பெற்றது. அதை தெரிந்து கொள்வோம். நீ என்னை அறியாமல் இருந்தும் நான் உன்னை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் நாம கர்த்தரிடம் தெரிந்து கொண்டு போய் சேருவதில்லை. அதை முதலில் தெரிந்து கொள்வோம். நாம் பாவத்தில் கிடக்கிறோம், அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். கர்த்தரே நம்மை தெரிந்து கொள்கிறார். அவரே நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துகிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டு பாவத்தில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதித்து பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து பராமரித்து கண்மணி போல நம்மை காத்து கொள்கிறார். அவரே கர்த்தரே நம்மை பாதுகாக்கிறார். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒளியை படைத்து வெளிச்சத்தை படைத்து இருளை உண்டாக்கினவர் நான் தான். வெளிச்சத்தையும் இருளையும் உண்டாக்கினவர் நான் தான். நன்மையையும் தீமையையும் உண்டாக்குகிறவரும் நான் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நான். நானே கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனங்கள் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளவும். அதாவது நாம் நினைக்கிறோம் ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, பாடுகள் தீமைகள் எல்லாம் பொல்லாதவனிடத்தில் இருந்து வருகிறது என்று சிலர் நினைக்கலாம். இப்படிப்பட்ட எண்ணம் பலருடைய மனதில் இருக்கிறது. ஆனால் இது தவறு. முதலில் தெரிந்து கொள்வோம், கர்த்தர் நல்லவர். அவர் எப்பொழுதும் நன்மையே செய்கிறவர். அதை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நன்மையும் சமாதானத்தையும் தீங்கையும் உண்டு பண்ணுகிறவர் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்படி என்றால், கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார். ஆனால் அதை அனுபவிக்கிற நாம் என்ன செய்கிறோம்? சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும் பொழுது பரிசுத்தத்தை மறந்து விடுகிறோம். பாவத்திலும் இச்சையிலும் மூழ்கி போகிறோம். ஒரு மனிதனுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்து அந்த மனிதன் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்கிறார், ஒரு குடும்பம் அப்படி வாழ்கிறது என்றால் அவர்கள் 4-5 பேரும் சேர்ந்து அந்த சமாதானமான ஓய்வு நாளில் என்ன செய்வார்கள்? உட்கார்ந்து டிவி பார்ப்பார்கள், செல்போன் பார்ப்பார்கள், பார்ட்டி கொண்டாடுவார்கள், அல்லது மற்றவர்களுடன் பேசுவார்கள், ஏதாவது பொழுதுபோக்கு காரியங்களில் ஈடுபடுவார்கள். எல்லாம் சுபமாய் மங்களமாய் இருக்கும் பொழுது மனிதர்களுடைய மனம் இப்படியே நாடி ஓடுகிறது. ஐஸ்வர்யம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, பெரிய வசதி இருக்கிறது, எல்லாம் இருந்தால் இப்படிதான் வாழ்கிறார்கள். ஆனால் இப்படி செய்வதின் நிமித்தம் அந்த உலக கவலைகளை மறந்து இச்சைகளில் மூழ்கி போவதினால் அவர்களுக்கு பாவம் வருகிறது. பாவம் செய்கிறார்கள். சகலமும் சம்பூர்ணமாய் நிறைவாய் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்த சேராமல் நாம் வாழ்க்கையை அனுபவிக்க தொடங்கி விடுகிறோம். மனிதனுடைய எல்லா மனிதர்களுடைய மனித இயல்பாய் இருக்கிறது இது. அப்படி நம்முடைய மனம் அப்படி அனுபவிக்க போகும்போது அது பாவத்தை மூடுகிறது. எல்லாவித பாவங்களும் ஒன்று சேருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பாவ வழியில் நடக்க தொடங்குகிறோம். இதன் விளைவு, ஒரு மனிதன் பாவம் செய்தால் 4 பேர் சேர்ந்தால் அங்கு பொய் வரும், அல்லது பெருமை வரும். நான் இதை வாங்கினேன், நான் இந்த பொருளை வைத்திருக்கிறேன், இந்த நகையை வைத்திருக்கிறேன், என் பிள்ளைக்கு இது நடந்திருக்கிறது, இந்த காரியம் நடந்தது, இந்த பள்ளியில் சேர்த்திருக்கிறேன், இந்த காலேஜில் படிக்கிறேன். இப்படி எல்லாவித காரியங்கள் நாம் புரிந்து கொள்வோம். உலக காரியங்களின் நிமித்தம் மேன்மை பாராட்டல் வரும், பெருமை வரும். அதன் பின்பு எல்லா பாவங்களும் தொட்டுக்கொண்டே வரும். ட்ரெயின் போல பெருமைதான் ஹெட் ஆபீஸ் எல்லாவற்றிற்கும். சுயநலமும் பெருமையும் ஹெட் குவார்டர் எல்லா பாவங்களுக்கும். அதுதான் தலைமையகமாக இருந்து எல்லாவற்றையும் விடுவிக்கும். அதன் பின்பு ஒவ்வொன்றாக பொய் வரும். அடுத்தது ஒவ்வொன்றாக அடுத்தவர் மேல் பொறாமைப்படுகிற எண்ணம் வரும். இப்படி ஒவ்வொரு பாவமாக வந்து நம்மை பாவியாக்குகிறது. நாம் பாவம் செய்யும் பொழுது கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்ற கர்த்தருடைய ஜனமாகிய நாம் பாவம் செய்யும் பொழுது பொல்லாத ஆவிகள், பொல்லாத சாத்தான் கர்த்தரிடத்தில் பேசுவார். உம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்தார்கள், அதனால் அவர்கள் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு என்று கேட்பான். யோபையாவிற்கு தண்டிக்க கர்த்தரிடத்தில் கேட்டு வந்தது போல
கர்த்தரும் அனுமதி கொடுப்பார். ஏனென்றால் இது ஆவிக்குரிய சட்டம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆண்டு கொள்வார். நாம் அவரை மறந்து நாம் பாவத்திலும் உலக இச்சைகளிலும் மூழ்கி வாழ்ந்தால் பொல்லாத ஆவிகள் வந்து நம்மை ஆளுகை செய்ய தொடங்கும். பொல்லாதவன் வந்தால் நம்மிடத்தில் இருக்கிற இச்சையை பயன்படுத்தி அதை பாவம் அதிகம் செய்ய வைப்பான். ஒவ்வொன்றாக வளரும், பாவத்தில் வளர தொடங்குகிறோம். ஏவாள் அம்மாவுக்கு அதுதான் நடந்தது. இச்சை மனதில் இருந்தது, அதை தூண்டிவிட்டு பாவம் செய்ய வைத்தது சாத்தான். இது நன்கு நமக்கு தெரியும். அதே வேலைதான் அவனும் அதே வேலையை தான் இன்று வரை செய்து வருகிறார். ஏவாள் அம்மாவை போல ஒவ்வொருவரும் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். இதை உணர்ந்து கொண்டு தெளிவுடையவர்களாய் மனம் திரும்ப வேண்டும். இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. என்ன வாழ்க்கையில் உயர்வு வந்தாலும் புகழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தாலும் நாம் நிலை தடுமாறக்கூடாது. நாம் எப்பொழுதும் நிதானம் உள்ளவர்களாய் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருக்க வேண்டும். முக்கியமாக நம் இருதயத்தில் தாழ்மையை தரித்திருக்க வேண்டும். பெருமை நம் இருதயத்தில் வரவிடக் கூடாது. சுயநலத்தையும் நம்மை விட்டு அகற்றி போட்டு விட வேண்டும். தூக்கி எரித்து போட்டு விட வேண்டும். இந்த இரண்டும் பொல்லாதவைகள். பெருமைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. இப்படி பொல்லாதவன் வந்து இச்சையை தூண்டி விடும் பொழுது நாம் பாவம் செய்யும் போது பாவத்தின் விளைவாக கர்த்தருடைய நியாயத்திற்கு வரும். நாம் பாவம் செய்தால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விட்டு விலகி போவார். கர்த்தருடைய தண்டனை நமக்கு வரும், நியாய தீர்ப்பு வரும். நாம் செய்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். இப்படிதான் மனிதர்களுக்கு வியாதிகள் வருகிறது. ஒருவர் எந்த பாவமும் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அவருக்கு பெரும்பாலும் வராது, எந்தவித பொல்லாத வியாதிகளும் வராது. யோபையாவுக்கு சோதனை வந்தது என்றாலும் அது எங்கேயோ ஒருத்தருக்கு எப்பொழுதாவதுதான், நிரந்தரமாய் இருக்காது. அது சோதனையை நிமித்தம் கர்த்தர் அனுமதித்தால்தான். மற்றபடி நாம தான் எல்லா வியாதிகளையும் வரவழைத்துக் கொள்கிறோம். நம்முடைய வியாதிகளுக்கும் நம்மளுடைய வழிகளுக்கும் காரணம் நம்முடைய பாவங்களும் நாம் தெளிவில்லாமல் இருந்த மதியற்ற தனம்தான். மதியில்லாத வாழ்க்கை, அறிவில்லாமல் நாம் நடந்து கொண்ட செயல்கள் தான் நமக்கு வியாதியை கொண்டு வருகின்றன. சுகபோகமாக வாழ நினைக்க கூடாது. மிகவும் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறவர்களாய் இருந்தால் சுகர் வியாதி வரும். அதையும் புரிந்து கொள்வோம். பெருமை பிடித்தவர்களாய் இருந்தால், அதிகம் பெருமைக்கு விரும்பி பெருமையாக வாழ்கிறவர்களுக்கு தலையை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒருவர் ரத்தம் சிந்துதல், அதாவது மற்ற உயிர்களை கொல்வது பாவம் அல்ல, மனித உயிரை கொன்றால் அது பாவம். இப்படி செய்தால் அது மிகப்பெரிய தண்டனைகளை கொண்டு வரும். அதனால் நாம் தயவு செய்து புரிந்து கொள்வோம். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. நல்வாழ்வு நமக்கு கிடைத்திருக்குமானால், சமாதானம் இருக்குமானால் நாம் அதை தக்க வைத்துக் கொள்ள பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். பரிசுத்த வாழ்வை கற்றுக்கொள்வோம். அது நமக்கு சிறந்ததாய் இருக்கும். கர்த்தர் பெரியவர், அவருக்கு அஞ்சு பயந்து நடக்க வேண்டும். கர்த்தர் அன்பானவர் என்று நினைத்து கொண்டு நாம் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம், நம்மை மன்னித்து விடுவார் என்று நினைக்க கூடாது. அது அறியாமையின் வார்த்தை. அப்படியானால் கர்த்தர் சிலுவையில் மரித்தது வீணா இருக்கும். எப்படி வேண்டுமென்றாலும் நாம் வாழலாம் என்றால் பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்ல கர்த்தர் சிலுவையில் மறிக்க வேண்டிய காரியம் என்ன? பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்ததே அவருடைய நீதி நிமித்தம்தான். பரிசுத்த பலி செலுத்தப்பட்டால்தான் அந்த பாவம், மனித பாவம் மன்னிக்கப்படும் என்றுதான் அவரே மனிதாவதாரத்தில் பிறந்து தம்மை தாமே பலி கொடுத்து அவர் பரலோகத்திற்கு மீர்த்தெழுந்து சென்றார். அந்த பலி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சட்டத்தை பிதாவாகிய தேவனே அவர் போட்ட சட்டத்தை மீற மாட்டார் என்பது தெரிந்து கொள்வோம். அவருடைய நீதி தவறவே தவறாது. அப்படிப்பட்ட பரிசுத்த தேவன் மிகவும் மிகவும் கண்டிப்பானவர். அவர் கர்த்தர் மன்னிக்கிறவர் தான். மனம் திரும்பியவர்களுக்கு ஆவிக்குரிய அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனாலும் நாம் செய்த தவறுக்கேற்ற நியாய தீர்ப்பும் உண்டு. அதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவுக்கு சிறு தவறு செய்தாலும் அதற்கு துல்லியமான நியாய தீர்ப்பை பெற்றே தீர வேண்டும். அதை நாம் தப்பிக்க முடியாது. அதையும் புரிந்து கொண்டு நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று அறிந்து கொண்டு வேத புத்தகத்தை தினமும் வாசித்து வருடத்தில் ஒரு முறையாவது வேத வசனங்களை
முழு வேதாகமத்தையும் படிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 4, 5 அதிகாரங்கள் படித்தாலும் ஒரு வருடத்தில் ஒரு முறை படித்து விடலாம். அப்படி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுது நம் வாழ்க்கை ஒரு முறை சுத்திகரிக்கப்பட்டதாய் பரிசுத்தமாய் விளங்கும். ஒரு வைரக்கல்லை பாலிஷ் செய்வது போல அது பரிசுத்தமாய் விளங்கும். நம் வாழ்க்கை பரிசுத்தமடைய தங்கத்தை போல, வெள்ளியை போல, வைரத்தை போல மின்னும் மின்னும் வாழ்க்கையாய், பரிசுத்த வாழ்க்கையாய், கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கும். வேத வசனங்கள் நம் ஆத்துமாவை கழுவும். ஆண்டவருடைய இரத்தம் நம் ஆவியை கழுவி சுத்திகரிக்கப்பட்டாயிற்று. நாம் பரிசுத்தவான்கள் ஆகிவிட்டோம். நம் ஆத்துமா பரிசுத்தமானால்தான் பரலோகத்திற்கு போக முடியும். நம் ஆத்துமாவை சுத்திகரிக்கும் ஒரே பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், வசனம். வேத வசனத்தினால் நம் ஆத்துமாவை கழுவி சுத்திகரித்துக் கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். நம் காலத்தில் நாம் அவரை காணப்போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.